2007 ODI வேர்ல்ட் கப்ல விளையாடப்பட்ட ஒரு ஹை இன்டென்ஸ் லோ ஸ்கோரிங் த்ரில்லர். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டு ஹெவி பேட்டிங் சைட்ஸால விளையாடப்பட்ட லோ ஸ்கோரிங் த்ரில்லர். ஸ்ரீலங்கா முதல்ல பேட்டிங் ஆட வராங்க. அவங்களுடைய ஸ்டார் பேட்டர்ஸ் ஆன ஜெயசூர்யா, ஜெயவர்தனே அண்ட் சங்கக்காரான்னு யாருமே 30 ரன்ஸ் தாண்டல. மிடில் ஆர்டர்ல வந்த திலக் ரத்னே தில்ஷன் அண்ட் ரசல் அர்னால்ட் ஆளுக்கு ஒரு 50 அடிச்சு 50 ஓவர்ல 209 ஒரு டீசென்டான டார்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. courtesy to சார்ல் லாங்வர்ட் சவுத் ஆப்பிரிக்கா சைடுல இருந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்த சைடு ஜெயசூர்யா, ஜெயவர்தனே அண்ட் சங்கக்காரானா, அந்த சைடு காலிஸ், கிப்ஸ் அண்ட் ஸ்மித். இந்த டார்கெட்டை வெறும் 30 ஓவர்ல சேஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். முதல் ஓவர்லயே ஓபனரா வந்த ஏபிடி வில்லியர்ஸை டக் அவுட்ல தூக்குறாரு சமிந்தா வாஸ். இருந்தாலும் ஸ்மித்தும் காலிஸும் ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர்ல 105க்கு 2 பாதி டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. மீதி டார்கெட்டை ஈஸியா 30 ஓவருக்குள்ள அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் ஸ்டைல்ல என்ட்ரி கொடுத்தாரு முத்தையா முரளிதரன். கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள ஸ்மித், கிப்ஸ், பவுச்சர்னு சவுத் ஆப்பிரிக்காவுடைய மிடில் ஆர்டரை இவர் முடிச்சிட்டாரு. இருந்தாலும் ஜாக் காலிஸ் ஒரு எண்ட்ல போராடிட்டு இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்காவை வின்னிங்க்கு ரொம்ப க்ளோஸரா கொண்டு வந்தாரு. 44 ஓவர்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா 200 for 5 இருந்தாங்க. வெறும் 10 ரன்ஸ் தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு அண்ட் 5 விக்கெட்ஸும் கையில இருந்துச்சு. பட் இப்பதான் என்ட்ரி கொடுக்கிறாரு இந்த மேட்சோடைய ஹீரோ. லஷித் மலிங்கா கையில 45வது ஓவர் போகுது. அந்த ஓவருடைய முதல் 4 பால்லயே 6 ரன்ஸ் கன்சீட் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது அடுத்த 2 பால்ல ஷான் பொலாக்கியும் அடுத்ததா வந்த ஆண்ட்ரூ ஹாலோடைய விக்கெட்டையும் மலிங்கா எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கு அடுத்த ஓவர் சமிந்தா வாஸ் ஒரு எண்ட்ல மெய்டன் போட திரும்பவும் மலிங்கா 47வது ஓவரை போல் பண்ண வராரு. பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஜாக் காலிஸ். பட் நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் யாக்கர் கிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாக் காலிஸோட விக்கெட்டை முதல் பால்லயே எடுக்கிறாரு லஷித் மலிங்கா. அண்ட் அடுத்து வந்த மக்கயா நிட்னிக்கும் ஒரு யாக்கர் போட்டு தூக்குறாரு. அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தொடர்ந்து 4 பால்ஸ்ல 4 விக்கெட் எடுத்த முதல் பவுலர் ஆனாரு லஷித் மலிங்கா. அந்த ஓவர்ல மலிங்கா ஒரு ரன் மட்டுமே கன்சீட் பண்றாரு. அடுத்த ஓவரை திரும்பவும் சமிந்தா வாஸ் வந்து ஒரு மெய்டன் போடுறாரு. சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ண 3 ரன்ஸ் வேணும். ஸ்ரீலங்காக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் தேவை. ஹை இன்டென்ஸ் 49வது ஓவரை திரும்பவும் மலிங்கா போல் பண்ண வராரு. முதல் பால் டாட் ஆகுது. 2வது பால் 2 ரன் ஓடுறாங்க. அண்ட் 3வது பால்ல ராபின் பேட்டர்சன் ஒரு பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வின் பண்ணி கொடுக்கிறாரு.